get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 28 தகர்ந்த கோட்டை. சூசினின் நிபந்தனையை கேட்டதும் அடியோடு கதி கலங்கி போன ஆதிமல்லன், முடியாது முடியாது, என்னால் முடியவே முடியாது என்று கூவினான் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. ஆதிமல்லா, விஜயனை நாம் நேர்முகமாக அழிக்க முடியாது. ஆகையால் உறவாடிதான் கெடுக்க வேண்டும். ஆகவே நீ மீண்டும் விஜயன் கப்பலுக்கே சென்று விஜயனிடம் பணிக்கு அமர்ந்து விடு என்று சொன்னான். அந்த பணி சாதாரண பணியாய் இருக்க முடியாதென்றும் அதில் ஏதோ மர்மம் கலந்திருக்கிறதென்றும் ஊகித்து கொண்ட ஆதிமல்லன், அமர்ந்து என்று வினவினான். அங்கு நான் சொல்லும் பணியை செய்ய வேண்டும் என்றான் சூசின். என்ன பணியோ? ஆதிமல்லன் சந்தேகம் பூர்ணமாக ஒலித்த குரலில் கேட்டான். அந்த சந்தேக ஒலியை சூசின் கவனிக்கவே செய்ததால் லேசாக புன்முறுவல் செய்து மீசையையும் இழுத்து விட்டு கொண்டான். ஆனால் சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கு நேரடியாக வந்து, அங்கு நான் மறைத்து வைத்திருக்கும் மகாரத்தினத்தை எடுத்து என்னிடம் அனுப்பிவிட வேண்டும் என்று கூறினான். ஆதிமல்லனும் சிந்தனையில் இறங்கினான். சரி, அதை எங்கு மறைத்து வைத்திருக்கிறாய் என்று வினவினான் சிந்தனைக்கு பிறகு. இதற்கு பதில் சொல்லாத சூசின் நகைத்தான் வாய்விட்டு. எதற்கு நகைக்கிறாய்? ஆதிமல்லன் கேள்வி உஷ்ணத்துடன் வந்தது. மகாரத்தினத்தை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை உன்னிடம் சொல்லும்படி கேட்டாயே, அதற்கு என்னை அடிமுட்டாள் என்று நீ நினைத்திருக்க வேண்டும் என்ற சூசின் மறுபடியும் நகைத்தான். இம்முறை மெதுவாக. ஆதிமல்லன் சித்தத்தில் சினம் அதிகமாக ஏறியது. அது இருக்குமிடம் தெரியாமல் மகாரத்தினத்தை நான் எப்படி எடுப்பது என்று வினவினான். சூசினின் சிறிய கண்கள் சிரிப்பை உதிர்த்தன. ஆதிமல்லா, மகாரத்தினத்தின் இருப்பிடத்தை சொன்னால் நீ அதை எடுத்து விஜயனிடம் கொடுப்பாய். மகாரத்தினம் கிடைத்ததும் விஜயன் சிங்களம் செல்ல பாய் விரிப்பான். அடுத்து அவன் உன்னை சிறை செய்வான் என்ற சூசின். சிந்தித்துப்பார் ஆதிமல்லா, இத்தனை நாள் விஜயனும் துறவிகளும் சல்லடை போட்டு சலித்தும் கிடைக்காத மகாரத்தினம் உனக்கு மட்டும் திடீரென கிடைத்தால் அது நான் சொல்லித்தான் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று விஜயன் முடிவு செய்வான். அடுத்து உன் கதி என்னவென்பதை நீயே ஊகித்துக் கொள்ளலாம் என்றும் விளக்கினான். இதை கேட்டதால் சினமடைந்த ஆதிமல்லன், விளைவு தெரிந்துமா கலிங்கத்து கப்பலுக்கு அனுப்பி என்னை பலியிட பார்க்கிறாய் என்று வினவினான். சூசின் ஆதிமல்லனை பரிதாபமாக பார்த்தான். ஆதிமல்லா, மகாரத்தினத்தின் மறைவிடத்தை நீ அறிந்தால் ஏற்படும் விளைவை நீயே கூறிவிட்டாய். என் திட்டம் அப்படிப்பட்டதல்ல. உனக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்காது. என்னிடம் மகாரத்தினமும் கிடைக்கும் என்று கூறினான். உனது திட்டம்தான் என்ன என்று கேட்டான் ஆதிமல்லன் குழம்பிய சிந்தனையுடன். சூசின் தனது பயங்கர திட்டத்தை மெதுவாக விளக்கினான். ஆதிமல்லா, என்னிடம் பணி செய்வது உனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டு விஜயன் கப்பலுக்கு சென்றுவிடு. அங்குள்ள நடுத்தளத்தில் விஜயன், மூர்சமத் இவர்களின் இரு புறவைகளும் இருக்கின்றன. அவற்றை அடுத்து ஒரு தனி அறை இருக்கிறது. அதில் நீ தங்கு. அறையில் ஒரு சாளரமும் உண்டு. பெரிய அலைகள் கடலில் எழுந்தால் நீர் உட்புகும் என்ற காரணத்தால் அவை எப்பொழுதுமே திறக்கப்படுவதில்லை. அதை நீ திறந்து வைத்துக்கொண்டு ஏதாவது ஓர் இரவில் விளக்கினால் சைகை செய். சீனர்களில் சிலரை நான் அனுப்புகிறேன். அவர்கள் அந்த சாளரத்தின் மூலம் உன் அறைக்கு வருவார்கள். அவர்கள் மகாரத்தினத்தையும் எடுத்துக்கொண்டு என் மரக்கலத்துக்கு திரும்புவார்கள். பிறகு நீ சாளரத்தை மூடிவிடலாம் என்றான். அந்த துணிகர திட்டத்தை கேட்ட ஆதிமல்லன் அதிர்ச்சியுற்றதன்றி அந்த அதிர்ச்சியின் விளைவாக நகைக்கவும் செய்தான். சூசின், உனக்கு மூளை லவலேசமாவது இருக்கும் என்று இன்று வரை நம்பியிருந்தேன். நீ இவ்வளவு முட்டாள் என்று எனக்கு இன்று வரை தெரியாது. நீ சீனர்களை அனுப்புவதையும் அவர்கள் கப்பலுக்கு வருவதையும் யாரும் கண்காணிக்க மாட்டார்கள் என்றும் நம்புகிறாயா? ஒரு சீனன் துறவிகள் கண்களில் பட்டாலும் அவன் கதி மட்டுமல்ல, என் கதியும் என்ன ஆகும் என்று உனக்கு தெரியாதா? நீ சொல்லும் திட்டத்திற்கு நான் உட்பட்டால் நான் சிங்கள மன்னனாக முடிசூட முடியாது என்றும் சொன்னான் நகைப்பின் ஊடே. ஏன் முடியாது? சூசின் கேட்டான் சினத்துடன். தலை இருந்தால்தான் முடிசூட முடியும். ஆதிமல்லன் இதை திட்டமாக சொன்னான். தலை எங்கு போய்விடும் என்று வினவினான் சூசின். அது நிச்சயமாக தெரியாது. காட்டில் எரியப்படலாம், கழுகுகள் கொத்த, கடலில் எரியப்படலாம், மீன்கள் கடித்து தின்ன என்றான் ஆதிமல்லன். ஆதிமல்லா என்று இறைந்தான் சூசின். ஏன் அறிவாளி என்று வினவினான் ஆதிமல்லன். ஆபத்தில்லாமல் வெற்றி கிடையாது. தியாகமில்லாமல் யார் லட்சியமும் நிறைவேறுவதில்லை. துணிவில்லாமல் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது என்றான் சூசின். துணிவுக்கும் அளவு வேண்டும். அசட்டு துணிச்சல் உயிரை உறிஞ்சிவிடும் என்றான் ஆதிமல்லன். சூசின் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து அறையில் அங்கும் இங்கும் நடமாடினான். பிறகு ஆதிமல்லன் எதிரே நின்று, எனது திட்டத்துக்காக நான் யாரையும் பலி கொடுப்பதில்லை. நீ சாளரத்தை திறந்துவிட்டு எனது சீன வீரர்கள் மகாரத்தினத்தை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது
உன்னை கட்டி போட்டுவிட்டு வருவார்கள். ஆகையால் உன் மீது சந்தேகம் ஏற்பட காரணமில்லை. அப்படி மகாரத்தினம் கிடைத்ததும் இரவோடு இரவாக நான் நங்கூரம் எடுத்து பாய் விரித்து ஓடுவேன். விஜயனுக்கு அது காலங்கடந்துதான் தெரியும். தெரிந்ததும் அவனும் நங்கூரம் எடுத்து என்னை தொடருவான். ஆனால் என்னை அவனால் பிடிக்க முடியாது. அப்படியே பிடிக்க நெருங்கினாலும் மலாய் கடலில் சீன மரக்கலங்கள் உலாவுகின்றன. அவற்றின் துணை கொண்டு அவன் மரக்கலத்தை கைப்பற்றி விடுவேன். பிறகு அந்த மரக்கலம் உன்னிடம் ஒப்படைக்கப்படும். அதில் நீ சிங்களம் சென்று உன் வாழ்க்கை லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறினான் விளக்கமாக. அத்துடன் மேலும், ஆதிமல்லா, இந்த சமயத்தை விட்டால் வேறு சந்தர்ப்பம் நம்முடைய பொது விரோதியை அகற்ற அழிக்க கிடைக்காது. இதனால் எனக்கு மகாரத்தினம் கிடைக்கிறது. உனக்கு சோழர் உதவியால் சிங்கள மகுடம் கிடைக்கிறது. சிந்தித்துப் பார் இன்றிரவு. பதில் சொல் நாளை இரவு. திட்டத்தின் விவரங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்று தளத்தின் படிகளில் ஏறி சென்று விட்டான். ஆதிமல்லன் அங்கிருந்து நேராக தனது மாலுமிகள் துடுப்பு தள்ளும் அடித்தளத்தை அடைந்தான். கீழ்த்தள கதவண்டை உட்கார்ந்து தீவிர சிந்தனையை இறங்கினான். அவன் சிந்தனையில் சிங்களம் பலம் வந்தது. சோழர்களின் பலமான கரம் தோன்றியது. சிங்கள மணிமுடியும் பளிச்சிட்டது. மணிமுடிக்காக எத்தனை பேர் மாண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணமும் உண்டாயிற்று. இந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்பதும் அவன் எண்ணத்திலே சுழன்றதால் எப்படியும் சூசின் திட்டத்துக்கு உதவுவதென்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை மறுநாள் காலையில் சூசினிடமும் கூறினான். நீ அறிவாளி, நீ இந்த முடிவுக்கு தான் வருவாய் என்று எனக்கு தெரியும் என்று ஆதிமல்லன் முதுகை தட்டி கொடுத்த சூசின் உள்ளூர எந்த பேராசைக்காரனுக்கும் முடிவு ஒன்றுதான் என்று சொல்லிக் கொண்டான். இருப்பினும் அவசரப்பட்டு நாம் காரியத்தை கெடுக்கக்கூடாது. எப்பொழுது நாம் நடவடிக்கை துவங்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதுவரை நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் ரகசியமாக சந்திக்கவோ பேசவோ வேண்டாம். யோசனை இத்துடன் முடிந்தது. இனி செயல்பட வேண்டியதுதான் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான் சூசின். 2 நாட்கள் எந்தவித நிகழ்ச்சியும் இல்லாமல் சென்றன. 3வது நாள் பகலில் விஜயன் மரக்கலத்தில் விஜயன் புறவியும் மூர்சமத்தின் புறவியும் கொண்டு வரப்பட்டதையும், பிறகு அவை இரண்டும் படகுகளில் இறக்கப்பட்டதையும், அவற்றுடன் விஜயனும் மூர்சமத்தும் சென்றதையும் சூசின் கவனித்தான். அந்த மரக்கலத்தில் நடவடிக்கை துவங்க விஜயன் இல்லாத சமயமே நல்ல சமயம் என்று தீர்மானித்தான் சூசின். விஜயனும் மூர்சமத்தும் புறவிகளுடன் கரையில் இறங்கியதும் சூசின் ஆதிமல்லனை நோக்கி, இன்று மாலை நீ கிளம்பலாம் அடுத்த கப்பலுக்கு என்றான். அன்று மாலையில் ஆதிமல்லன் சூசின் திட்டப்படி கலிங்கத்து கப்பலை அடைந்து படகை மரக்கல இரும்பு வளையத்தில் பிணைத்துவிட்டு நூலேணியில் ஏறி தளத்தை அடைந்தான். அங்கு அவனை வரவேற்க தளத்தில் அர்த்தரும் மோக்ஷரும் சித்தமாக காத்திருந்தார்கள். ஆதிமல்லன் கால் வைத்த இடத்தில் கப்பல் இரும்பு வளையங்களின் பிணைப்புகளுக்கு போடும் களிம்பு ஓடியிருந்ததால் அதில் தெரியாமல் காலை வைத்துவிட்ட ஆதிமல்லனுக்கு ஒரு சிறு துண்டை விரித்தார் அர்த்தர். இதில் காலை வையுங்கள், களிம்பு அகன்றுவிடும் என்றார். அவர் சொன்னபடி காலை துண்டில் வைத்து அப்புறம் சென்றுவிட்ட ஆதிமல்லன் தர்மரை பார்க்க சென்றான். களிம்பில் ஆதிமல்லன் கால் அடையாளம் பட்ட துண்டை எடுத்து மடித்து அர்த்தர் அதை மோக்ஷரிடம் நீட்டினார். மோக்ஷர் அதை பத்திரப்படுத்தி கொண்டார். ஆதிமல்லனுக்கு அன்று பல விஷயங்கள் வியப்பாய் இருந்தன. அளவுக்கு அதிகமாக தர்மரும் மற்றோரும் செய்த உபச்சாரம் நம்ப தகாததாய் இருந்தது. தான் நடுத்தள அறையை கேட்டதும் உடனடியாக தர்மர் ஒப்புக்கொண்டதும் சந்தேகமாகவே இருந்தது. இருப்பினும் அதை பற்றி அதிகமாக சட்டை செய்யாமல் தனது அறைக்கு சென்று ஆதிமல்லன் சாளரத்தின் அருகே உட்கார்ந்து வெளியே கவனித்துக் கொண்டே இருந்தான். இரவு ஏறியதும் ஒரு விசித்திரம் நடந்தது. தர்மர் ஒரு சிறு படகை எடுத்துக்கொண்டு கரையை நோக்கி சென்றார். அதை அர்த்தர் செலுத்தினார். நிலவு புறப்படாத நேரத்தில் இருட்டில் அவர்கள் இருவரும் மினுக் மினுக்கென்று எரிந்த ஒரு சிறு விளக்கை மட்டும் துணை கொண்டு படகில் சென்றதை கவனித்த ஆதிமல்லன், இவர்களுக்கு இந்த இரவு நேரத்தில் காட்டில் என்ன வேலை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். தான் கூட ஊகிக்க முடியாத ஏதோ ஒன்று அந்த கப்பலில் நடப்பதை புரிந்து கொண்டாலும் ஏதும் செய்யும் நிலையில் இல்லாததால் அவன் சாளரத்தை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தான். அன்று இரவும் அடுத்த இரவும் அவன் சிறு விளக்கினால் சைகை செய்தும் பதில் சைகையும் காணோம், சீனர்களையும் காணோம். ஆனால் 3வது நாள் இரவு சைகைக்கு விடை கிடைத்தது. பதில் விளக்கு ஆடியது. 4 சீனர்கள் படகில் இறங்குவதும் தெரிந்தது. அந்த படகை மிக மெதுவாக கலிங்க கப்பலை நோக்கி செலுத்த முற்பட்ட 3 சீனர்கள் விளக்கை அணைத்துவிட்டு இருளில் வந்தார்கள். கிருஷ்ணபட்சம் முற்றிவிட்டதால் முதல் 2 ஜாமங்களுக்கு பிறகும் சந்திரன் தோன்றவில்லை. அந்த அனுகூல சமயத்தில் படகு கலிங்க கப்பலை அடைய ஒரு நூலேணி வீசப்பட்டது ஆதிமல்லன் இருந்த சாளரத்தை நோக்கி. அதை பிடித்து இழுத்து சாளரத்தில் பிணைத்தான் ஆதிமல்லன். முதல் சீனன் மெதுவாக ஏறி சாளரத்தின் மூலம் அறைக்குள் குதித்தான். அவனை தொடர்ந்து மற்ற இருவரும் வந்தனர். வாருங்கள், மகாரத்தினத்தை எடுப்போம் என்று ஒரு சீனன் கூற, ஆதிமல்லன் பின்தொடர சீனர்கள் அடிமேல் அடி வைத்து
நடுத்தளத்திற்குள் நுழைந்தார்கள். நுழைந்து எந்த அரவமும் செய்யாமல் பிசாசுகளைப் போல் நடந்தார்கள். விஜயன் புரவி கட்டியிருந்த இடத்துக்கு வந்ததும் ஒரு சீனன் உட்கார்ந்து தனது கையிலிருந்த பையிலிருந்து சில கருவிகளை எடுத்து தளத்தரையின் பலகையில் ஒன்றை எடுக்க முயன்றான். பலகை நன்றாக கெட்டிப்பட்டிருந்ததால் கையிலிருந்த நெம்பு கருவியால் பலகையை நிமிர்த்த முயன்றான். வீண் சிரமம் வேண்டாம், மகாரத்தினம் அங்கில்லை என்று எழுந்தது ஒரு குரல் சற்று எட்ட இருந்து. ஆதிமல்லன் தனது தலையை திருப்பினான் ஒளிவந்த இடத்தை நோக்கி. நோக்கியவன் மிதமிஞ்சிய கிளியால் பேச நாய் எழாமல் கை கால்களை அசைக்கவும் முடியாமல் நின்றான். சிங்கள முடியை தரிக்க தான் கட்டிய கோட்டையெல்லாம் தவிடு பொடியாகிவிட்டதை சந்தேகமற புரிந்து கொண்டான். ஒளி கொடுத்த உருவமும் இருந்த இடத்தை விட்டு நகராமல் பிசாசு போல் நின்றது.